நான் உங்கள்கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை, பிகாஸ் யூஆர் ஆல் ஹைலி மோட்டிவேட்டட் ஆல்ரெடி. அவர் சார் வந்து பட்டறை நடத்தியிருக்காங்க, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பெற்றோர்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் அது. பிள்ளைகளை மாத்திரமே நீங்கள் நல்ல ஊசி போட்டு என்ன செய்ய முடியும்? பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் பயணத்துக்கு அது தடையாக மாறும். இந்த அம்மா வந்து அந்த பட்டறையில் வந்ததுக்கு அப்புறம் தன் பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, நாளைக்கு ஆக்சென்ச்சரில் அவளை 3 வருஷம் யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா போயிட்டு வா அப்படின்னு அந்த தாய் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்போஷர் இல்லாமல் அந்த அம்மாட்ட வந்து உங்கள் பொண்ணை ஆக்சென்ச்சரில் வந்து ஆன்சைட்டுக்கு அனுப்புகிறாங்க யூஎஸ்லன்னாக்க, ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வேணால் போயிடேண்டி அப்படின்னு பேசுவாங்க. இனிமேல் அந்த அம்மா அப்படி பேச மாட்டாங்க. கல்யாணம் இருக்கவே இருக்குது, வரும். அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது. நிறைய பேர் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து மனம் கலங்கி அப்படியே டொனேஷனை குவிச்சாங்க. கோடி கோடி கோடியா டாலர்லயே பணம் வந்தது. மதுரையில் இருக்கிற பல பேர் டாடா சுமோ கார் வாங்கிட்டான். என்ன ஆச்சரியம் பாருங்க, மதுரையில் கடலே கிடையாது, அங்க எங்க சுனாமி வந்தது. சுனாமி பேரை சொல்லி அவன் டாடா சுமோ வாங்கிட்டான். ஓவர் ஹெட்ஸ் ஆர் வெரி ஹை. இந்த மாதிரியான சேவை நிறுவனங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, நீங்க கொடுப்பது சரியா ஒருத்தர்கிட்ட போகிறதான்னு பார்க்கிற டிரான்ஸ்பரன்சி இந்த மாதிரியான பல நிறுவனங்களுக்கு இல்லை. நம்ம ஊர்ல ரொம்ப பழைய கதை ஒன்று உண்டு. குருவாயூர் கோவிலில் என்னாச்சான், ஒரு குருவாயூர் அப்பனுக்கு 2 வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்களாம். ஒரு 7 பையன் அங்கே வந்தான், 2 பழத்தையும் திருடிட்டான். அப்புறம் அவனுக்கு என்னவோ தோணி இருக்கு பாருங்க, ஒரு பழத்தை தான் சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை கிருஷ்ணன்ட்ட தூக்கி போட்டு ஓடி போயிட்டான். அவனை பிடிச்சிட்டாங்க. என்னடா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண பழத்தை நீ சாப்பிட்டியான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை. என்ன தண்டனைன்னா 100 தடவை அந்த குருவாயூர் கிருஷ்ணன் சந்நிதியை சுற்றி வரணும், அதான் தண்டனை. அந்த வயசான நம்பூதிரி அங்கே நிற்கிறாரு, எதுக்கு கவுண்ட் பண்ண, 100 தடவை சுற்றி வந்தானா அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்குலாம் இது நல்லா புரியும். ஸ்கூலில் அந்த மாதிரியே சில டீச்சர்லாம் இருக்கும், 10 தோப்புக்காரனை போட்டு பக்கத்திலே நிற்கும். நம்ம வந்து ஒரு 8, 9 முடிச்சிக்கலான்னா முடியாது, கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்பூதிரி நிற்கிறாரு. முதல் ரவுண்டு பையன் வந்தான், 2வது ரவுண்டு ஜல் ஜல் ஜல்னு சல்லங்கை சத்தத்தோடு மயில் பீலி அசைய கையில் சுமந்திருக்கிற புல்லாங்குழலோடு 2வது ரவுண்டு வருது. யாரு? கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு, அந்த கண்ணனே வரான். நல்ல கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. 3வது ரவுண்டு பையன் வரான், 4வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான், 5வது ரவுண்டு பையன் வரான், 6வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான். 100 ரவுண்டு முடிஞ்ச உடனே வந்த கண்ணனுடைய காலை பிடிச்சிட்டு நம்பூதிரி அழறாரு, கண்ணா உன்னுடைய பட்டு பாதம் நோக நோக நீ எதுக்காக 50 தடவை சுற்றி வந்த? பையனுக்கு தானே தண்டனைன்னு. உடனே கிருஷ்ணன் சொன்னானா, 2 பழம் வாங்கினவன் பாவி 1 பழத்தை என்கிட்ட போட்டுட்டானே, அப்ப தண்டனையில பாதி எனக்கும் தானேன்னு கண்ணன் சொன்னதாக கேரளால ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையை நான் ஏன் எங்க சொன்னேன்னா, வாங்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது என்று நம்பின தேசம் இது. ஒருவர் கொடுக்கிறார், ஒருவர் வாங்குகிறார் இல்லையா? அந்த வாங்குகிறவருக்கு கொடுக்கிறவருக்கு தர்மத்தை இந்த தேசத்தினுடைய எல்லா இலக்கியங்களும் பேசி இருக்கின்றன. அவர் சொன்னார், பாரதி கவிதையை சொன்னார், அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதி சொன்ன தர்மம். இது ஒரு பேச்சாளருக்கு கஷ்டமான நேரம். உங்கள் இலையில வந்து முழுக்க எல்லாம் பரிமாறி ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பிட வரீங்களான்னு கேட்குற மாதிரி கொஞ்சம் கஷ்டம். ஆனால் என்ன செய்வது? இந்த நிகழ்ச்சியில் பல விஷயங்களை நாம் நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. நான் வந்து உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று செல்வகுமார் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னது உண்மைதான். இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு இருந்தது, அதை தவிர்க்க முடியாத தர்ம சங்கடங்களும் எனக்கு இருந்தன. ஆனாலும் அதை விட்டு இங்கே வருவதுதான் சரியான விஷயமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன்.
அங்கே போனால் இன்னும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், சௌரியமாக இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எப்பவுமே கம்ஃபர்டபுளான விஷயங்களை பண்ணுறதை விட கரெக்டான விஷயங்களை பண்ணுவது தான் சரியாக இருக்கும். சௌகரியமான விஷயங்களை செய்வதை விட சரியான விஷயங்களை செய்வது தான் சால சிறந்தது என்று நினைத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்ததிலிருந்து, நான் பேசுவதிலிருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டு போக போகிறீர்களோ தெரியாது. இங்கிருந்து நான் எடுத்துக்கொண்டு போவதற்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. செருப்பு தைக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? அவன் எதில் செருப்பு தைச்சிக்கிட்டே இருப்பான். பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் வந்து வேலை நடக்கும். அங்கே போய் இவன் மண் தட்டு தூக்கினா இவன் இப்போ சம்பாதிக்கிறத விட அவனுக்கு 200 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கும். எல்லாம் போக மாட்டான். அவன் மனசு அதுதான். ஏன்னா அவன் கலைஞன். அவன் அதுவே ஒரு கலை தான். அவனால் போக முடியாது. இப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இரும்பு கடை வச்சு தரேன், சைக்கிள் கடை வச்சு தரேன், கிராமத்தில் அது செய்யலாம் இது செய்யலாம். அந்த அசைக்க முடியாத அன்ஷேக்கபிள் ஃபெய்த்னு சொல்கிறாங்கல்ல, அதோடு சில மனிதர்கள் பயணம் செய்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது விதி. எனக்கு அதுலேயே அவற்றை ரொம்ப பிடிச்சது, இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எனக்கு சினிமா துறையை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் எல்லா துறையிலுமே அப்படி தான். நிறைய போராட்டத்துக்கு பிறகு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னன்னு தோணும். அது இயற்கை. அது உமா மேடம் பேசினதுலேயே எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பிடிக்கல, சொல்லிடுறாரு, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எதுக்கு வேணால் வருத்தப்படலாம், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு போகாததுக்கு நீங்கள் வருத்தப்படலாமா? சந்தோஷமெல்லாம் பட்டிருக்கணும். நீங்கள் 1000 படம் அப்படி எடுக்கலாம் சார். ஒரு ஒன்றுமே தெரியாத மக்கு ஹீரோயின், அவள் நல்லா படிச்சிருப்பா, அழகாக இருப்பா, நல்ல சிவப்பாக இருப்பா, நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருப்பா. ஒரு காசுக்கு லாயக்கில்லாத பொறுக்கி மாதிரி ஒரு ஹீரோ இருப்பான். அவன் படிச்சிருக்க மாட்டான், படிப்பே வராது அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கே படிப்பு வராது. அவன் ஃப்ரெண்ட்ஸை திரும்ப 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 எங்கே மீட் பண்ணுவானாக்க அங்கே தான், நீங்கள் நினைக்கிற இடத்துல தான், டாஸ்மாகில் தான் மீட் பண்ணுவான். ஆனால் பாருங்களேன், அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு வேற சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, அவங்களெல்லாம் பார்த்தாலும் பிடிக்காது, பார்க்க பார்க்கவும் பிடிக்காது. பெண்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் சினிமா அதைத்தான் முன்வைக்கிறது. ஏன்? அதுதான் விற்கிறது. அப்போ எது விற்கிறதோ அதை கொடுப்பதற்காக நான் 16 வருஷம் கஷ்டப்படல. எது உங்களுக்கு வேணுமோ அதை கொடுக்கறதுக்காகத்தான் நான் 16 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிந்தவரை சமீப தமிழ் சினிமாவில் பள்ளி கல்வியை பற்றிய புதிய பார்வைகளை ஏற்படுத்தியது 2 படம். அந்த பசங்க 1, 2வது சாட்டை. இந்த 2 படம் அன்பழகன்றவர் எடுத்தாருன்னு நினைக்கிறாங்க. அவரும் இளைஞர் தான். பள்ளி கல்வியை பற்றிய நம்முடைய பார்வைகளை புதுப்பித்தது இந்த 2 படங்களும் என்று நான் சொல்ல துணிவேன். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக பசங்க 2 அதையும் அவர் எடுத்தார். அதுவும் அப்படித்தான், பள்ளி கல்வியை பற்றிய ஒரு பார்வையை பதிவு செய்த படம். நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னாக்க, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா உங்களுடைய பாதையில் நீங்கள் போகிற போது எந்த தன்னம்பிக்கை பேச்சாளரும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டே இருங்க, நிச்சயம் நீங்கள் தான், உங்களை விட்டால் யாரும் முடியாது, நீ தான் இருக்க அந்த ஸ்பேஸில். ஆனால் உண்மை அப்படி அல்ல. அந்த பாதை கஷ்டமானது. கல் குத்துங்க, அதில் வந்து ரத்தம் வரும், முள்ளு குத்தும். விட்டுலாமா, ச்சே விட்டு தொலைக்கலான்னு 1000 தடவை தோணும். ஒவ்வொரு முறையும் இல்லை இதுதான் என் பாதை, நான் சரியாத்தான் தேர்வு செஞ்சிருக்கேன், இதுதான் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் பாருங்க. அந்த குரலுக்கு செவிசாய்ப்பதற்கான சில முன்னுதாரணங்கள் தான் இந்த மேடையில் நீங்கள் பார்க்கிறவர்கள். இன்னைக்கு ஆனந்தம் வந்து இவ்வளவு நீளமான நிகழ்ச்சிகளை வச்சிருந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சது 2 அம்மாக்களை இங்கே பேச வைத்தார்கள். ஆனந்தத்தினுடைய வெற்றி என்ன? சரவணனா முதல்ல பேசின டாக்டர் தம்பி சரவணகுமார். சரவணகுமார் பேசுகிற போது யாரால அழாமல் இருக்க முடியும்? அழறதுக்காகலாம் அவர் பேசலை. ஒரு நன்றின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த தம்பி வந்து கண்ணீர் விட்டார், அவ்வளோதான். நன்றின்ற வார்த்தைக்கு பதிலாக. எது ஆனந்தத்தோட வெற்றினா, சரவணகுமார் மாதிரி வரிசையாக இருந்தவங்கன்னு சொல்லலாம். எனக்கு என்ன அதை விட பெரிய வெற்றி என்னன்னா, ஒரு கிராமத்து தாய்
அந்த அம்மா ஒன்றுமே படிச்சிருக்காது, எனக்கு சத்தியமாக தெரியும். இங்கே வந்து ஆக்சென்ச்சர் கம்பெனியில் என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. என்ன இடம் இல்லை அந்த இடம். அங்க சில பேரை வைக்க வேண்டிய வேலையை ஆனந்தம் செய்து கொண்டிருக்கிறது. நான் உங்கள்கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை, பிகாஸ் யூ ஆர் ஆல் ஹைலி மோட்டிவேட்டட் ஆல்ரெடி. அவர் சார் வந்து பட்டறை நடத்தியிருக்காங்க, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பெற்றோர்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் அது. பிள்ளைகளை மாத்திரமே நீங்கள் நல்ல ஊசி போட்டு என்ன செய்ய முடியும்? பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் பயணத்துக்கு அது தடையாக மாறும். இந்த அம்மா வந்து அந்த பட்டறையில் வந்ததுக்கு அப்புறம் தன் பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, நாளைக்கு ஆக்சென்ச்சரில் அவளை 3 வருஷம் யூஎஸ்க்கு அனுப்புறாங்கன்னா போயிட்டு வா அப்படின்னு அந்த தாய் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்போஷர் இல்லாமல் அந்த அம்மாட்ட வந்து உங்கள் பொண்ணை ஆக்சென்ச்சரில் வந்து ஆன்சைட்டுக்கு அனுப்புகிறாங்க யூஎஸ்லன்னாக்க, ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வேணா போயிடேண்டி அப்படின்னு பேசுவாங்க. இனிமேல் அந்த அம்மா அப்படி பேச மாட்டாங்க. கல்யாணம் இருக்கவே இருக்கு, வரும், அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த தாய்க்கு அந்த எக்ஸ்போஷரை வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். செல்வகுமார் பேசுகிற போது சொன்னார், போன வர்தா புயல் போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு விஷயமானு, வேற ஒரு விஷயமும் இல்லை. எல்லா வீட்லேயும் நடந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் இன்வெர்டர் ஒரு நாளில் படுத்துக்குச்சு. அவர் பாவம் கம்பெனி தலைவர், அவர் வேற யாரோ, அவரை விட கீழ் லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட நான் பேச வேண்டியது. நம்ம பேச்சாளர்ன்ற செருக்கு நம்ம கூடவே வர்றதுனால நம்ம எப்போவுமே பெரிய ஆள்கிட்ட தான் பேசுறது. அதனால் செல்வகுமார்கிட்ட பேசி இந்த மாதிரி இன்வெர்டரே வேலை செய்யலைன்னு சொல்கிறதுக்காக, சார் ஒருத்தட்ட பேச்ச ஆரம்பிக்கும் போது ஒரு மரியாதைக்காக எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது வழக்கம் தானே சார். இந்த ஆள் ஊரெல்லாம் மழை அடித்து புயல் அடித்து மரம்லாம் விழுந்து எங்கள் வீட்டிலலாம் ஒரு கூரையே பறந்து போய் பால் கிடைக்காம காய்கறி கிடைக்காம அப்படியே உட்காந்துருக்கிற போது செல்வகுமார் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பழக்கத்தில் கேட்டால் சூப்பராக இருக்கேன் மேடம்னார். நான் உடனே சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஏதோ ஒரு மரியாதை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம், உங்களை மாதிரியே நானும் பவர் இல்லாமல் உட்காந்துருக்கேன், நீங்கள் சொன்னால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சார் ஏன் சார் பவர் போன உடனே வெளியில் வந்து பார்க்குறோம்? பக்கத்து வீட்டுக்கு பவர் போனால் தானே நமக்கு ஒரு ஆன்ம திருப்தி கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு மாத்திரம் பவர் போயிருந்தா எவ்வளவு அப்செட் ஆகும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சூப்பராக இருக்கேன் பாரு. எப்போ கேட்டாலும் அந்த உமாதேவி மாதிரி 4 பேரை பார்த்துட்டு வந்து கேட்டாலும் அதே தான் சொல்லுவார், சூப்பராக இருக்கு. ஸோ there's lot of positivity in the air. அது ரொம்ப தேவை உங்களுக்கு. இந்த உலகம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கு. எதுவுமே நல்லது தான், எல்லாமே நல்ல விஷயம்தான், எவ்ரிதிங் வில் இம்ப்ரூவ், இன்னைக்கு கொஞ்சம் சுமார் இருந்தால் கூட நாளைக்கு நல்லா ஆகிடும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வருகிற அந்த சிந்தனைகள் உங்களுக்கு மிக நல்ல விஷயம். எனக்கு ஆனந்தத்திடம் ரொம்ப மகிழ்வாக இருப்பது அது 2 தான். கல்லூரிக்காக பணம் இல்லாத குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கிற வேலையை நிறைய அமைப்புகள் செய்கிறார்கள். நான் 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் செய்கிறாங்க. அவங்க யாரையும் நான் குறை சொல்லலை, எல்லாரும் நல்ல கருத்துக்களோடு தான் செய்கிறாங்க. என்ன ஒரு 2 விஷயம் நமக்கு நெருடுகிறதுனா, சில சமயம் அது ஜாதி சார்ந்து இயங்குகிறது, சில சமயம் அது மதம் சார்ந்து இயங்குகிறது. நீ எல்லா ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்ற போது அந்த கேள்வியை வைக்கிறாங்க, என்ன ஜாதி இல்லை, பேரை பார்த்த உடனே மதத்தை அநேகமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பொறுத்து சில முடிவுகள் அப்படிமா மாறுகிறது. ஒரு நெருடலாக இருக்கு. 2வது, அவங்க ஓவர் ஹெட்ஸை பற்றி பேசினாங்க. ரொம்ப சத்தியமான கேள்வி. உங்களை எவ்வளோ பேர் அதை நுட்பமாக கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய சேவை நிறுவனங்கள் இருக்கு, அவங்க டொனேஷனாக வர்ற பணத்தில் தகுதியானவர்களுக்கு கொடுப்பதை விட அவங்களுடைய ஓவர் ஹெட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது, நிறைய பேர் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து மனம் கலங்கி அப்படியே டொனேஷனை குவிச்சாங்க. கோடி கோடி கோடியா டாலர்லயே பணம் வந்தது. மதுரையில் இருக்கிற பல பேர் டாடா சுமோ கார் வாங்கிட்டான். என்ன ஆச்சரியம் பாருங்க, மதுரையில் கடலே கிடையாது, அங்க எங்கேந்திரா சுனாமி வந்தது, சுனாமி பேரை சொல்லி அவன் டாடா சுமோ வாங்கிட்டான்.
ஓவர் ஹெட்ஸ் ஆர் வெரி ஹை. இந்த மாதிரியான சேவை நிறுவனங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, நீங்க கொடுப்பது சரியா ஒருத்தர்கிட்ட போகிறதான்னு பார்க்கிற டிரான்ஸ்பரன்சி இந்த மாதிரியான பல நிறுவனங்களுக்கு இல்லை. நம்ம ஊர்ல ரொம்ப பழைய கதை ஒன்று உண்டு. குருவாயூர் கோவிலில் என்னாச்சான், ஒரு குருவாயூர் அப்பனுக்கு 2 வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்களாம். ஒரு 7 பையன் அங்கே வந்தான், 2 பழத்தையும் திருடிட்டான். அப்புறம் அவனுக்கு என்னவோ தோணி இருக்கு பாருங்க, ஒரு பழத்தை தான் சாப்பிட்டுட்டு ஒரு பழத்தை கிருஷ்ணன்ட்ட தூக்கி போட்டு ஓடி போயிட்டான். அவனை பிடிச்சிட்டாங்க. என்னடா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண பழத்தை நீ சாப்பிட்டியான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை. என்ன தண்டனைனா 100 தடவை அந்த குருவாயூர் கிருஷ்ணன் சந்நிதியை சுற்றி வரணும், அதான் தண்டனை. அந்த வயசான நம்பூதிரி அங்கே நிற்கிறாரு. எதுக்கு? கவுண்ட் பண்ண. 100 தடவை சுற்றி வந்தானா அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்குலாம் இது நல்லா புரியும். ஸ்கூலில் அந்த மாதிரியே சில டீச்சர்லாம் இருக்கும். 10 தோப்புக்காரனை போட்டு பக்கத்துலேயே நிற்கும். நம்ம ஒரு 8, 9 முடிச்சிக்கலான்னா முடியாது, கரெக்டாக எண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்பூதிரி நிற்கிறாரு. முதல் ரவுண்டு பையன் வந்தான். 2வது ரவுண்டு ஜல் ஜல் ஜல்னு சல்லங்கை சத்தத்தோடு மயில் பீலி அசைய கையில் சுமந்திருக்கிற புல்லாங்குழலோடு 2வது ரவுண்டு வருது. யாரு? கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. அந்த கண்ணனே வரான். நல்ல கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. 3வது ரவுண்டு பையன் வரான், 4வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான், 5வது ரவுண்டு பையன் வரான், 6வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான். 100 ரவுண்டு முடிஞ்ச உடனே வந்த கண்ணனுடைய காலை பிடிச்சிட்டு நம்பூதிரி அழறாரு. கண்ணா, உன்னுடைய பட்டு பாதம் நோக நோக நீ எதுக்காக 50 தடவை சுற்றி வந்த? பையனுக்கு தானே தண்டனைன்னு உடனே கிருஷ்ணன் சொன்னானா, 2 பழம் வாங்கினவன் பாவி 1 பழத்தை என்கிட்ட போட்டுட்டானே, அப்ப தண்டனையில பாதி எனக்கும் தானேன்னு கண்ணன் சொன்னதாக கேரளால ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையை நான் ஏன் எங்க சொன்னேன்னா, வாங்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது என்று நம்பின தேசம் இது. ஒருவர் கொடுக்கிறார், ஒருவர் வாங்குகிறார் இல்லையா? அந்த வாங்குகிறவருக்கு கொடுக்கிறவருக்கு தர்மத்தை இந்த தேசத்தினுடைய எல்லா இலக்கியங்களும் பேசி இருக்கின்றன. அவர் சொன்னார், பாரதி கவிதையை சொன்னார், அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்ன யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதி சொன்ன தர்மம். முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்து செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும் போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணி பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும் போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணி பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும் போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணி பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும் போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணி பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியான் கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை
செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான முடிவும் இடையூறும் முற்றியாங்கேதும் படுபயனும் பார்த்துச் செயல் முயுவ விளக்க உரை. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெரும்பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யும்போது அது முடிவதற்கான முயற்சி, இடையில் வரும் தடை, முடியும்போது அடையும் பெரும்பயன் ஆகியவற்றை எண்ணிப் பார்த்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுதவர்க்கான